गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கேயூரங்கத கங்கனோத்தமமகாரத்னாங்குலீயங்கித ஸ்ரீமத் பாகு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருகம் காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சிதலசத் பீதாம்பராலம்பினே ஆலம்பே விமலாம்புஜத்யுதிபதாமோ மூர்த்தியும் தவார்த்திச்சிதமோ. உயர்ந்த நாராயணியத்தினுடைய 75வது தசகத்துல கம்சன வதம் பண்ணார். எல்லாரும் பூமாரி பொழிஞ்சா உலகத்துக்கே ஒரு க்ஷேமமானது உண்டாச்சு. வெஞ்சினத்த வேழவில் மறுப்பொசித்துருத்தமா கஞ்சனை கடிந்து மண் அளந்து கொண்ட காலனே வஞ்சனத்து வந்த பேச்சு ஆவி பாலுள் வாங்கினாய் அஞ்சனத்த வண்ணனாய ஆதிதேவ நல்லயே அப்படின்னு எந்த கம்சவதத்துக்காக கண்ணன் அவதரித்தாரோ அந்த காரியம் வெற்றிகரமாக பூர்த்தியானதுல எல்லாரும் கொண்டாடினா. இந்த ஒரு பரிணாமத்துல அத்தனை பேருக்கும் ஆனந்தம் ஏற்பட்டதுன்னு இந்த தசகத்தை முடிப்பதற்காக அதனுடைய கடைசி ஸ்லோகத்தை பட்டத்திரி குருவாயூர்ல பக்தியோட துவங்கிட்டாராம். குருவாயூரப்பா தத்பிராத்ரு நஷ்டபிஷ்ட்வா திருதமத பிதரௌ சன்னமன் உக்ரசேனமோ கிருத்வா ராஜானமுச்சைகி யதுகுலம் அகிலம் மோதயன் காமதானைகி பக்தானாம் உத்தமம் சோத்தமம் அமர குரோகோ ஆப்த நீதிம் சகாயோகம் லப்த்வா துஷ்டோ நகர்யோ பவனபுரபதே ருந்திமே சர்வரோகான். கம்சன வதம் பண்ணார். ஜனங்கள்லாம் பூமாரி பொழிஞ்ச உடனே அப்ப கம்சனுடைய சகோதரன் சுதாமான்னு பேரு. அவன் கண்ணன் பலராமன் இவர்களோட யுத்தத்துக்கு வந்தான். அதுபோல கம்சனை தேர்ந்த 8 விதமான சகோதரர்கள் 8 பேர் அவளும் வந்தா. அத்தனை பேரையும் கம்சனை அழிச்ச இடத்திலேயே அதே வீதியிலேயே தத்பிராதுர் நஷ்டபிஷ்ட்வா திருதமத பிதரௌஹோ அவளை வதம் பண்ணி கண்ணன் உலகத்துக்கு இருக்கக்கூடிய அரக்கர்கள் அத்தனை பேரையும் இவன் அழிச்சுட்டானோ அப்படின்ற ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்திண்டு அந்த கம்சவதம் பூர்த்தியான உடனே ஜனங்கள் புடைசூழ கண்ணன் அடுத்ததாக கம்சன் பல யாதவர்களை துன்புறுத்தி பல இடங்கள்ல அவன் சிறை வச்சிருக்கான். அந்த யாதவர்கள் எல்லாம் கம்சனுக்காக பயந்துண்டு அங்கங்க காட்டிலையும் மணல்லையும் இருக்கக்கூடிய ஒரு சாலை சத்திரங்கள்லையும் ரொம்ப துன்பப்பட்டு இருந்திருக்கா. அவளுடைய எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் புடிங்கிட்டான். அதனால அவர்களை முதல்ல விடுதலை பண்ணணும். அதுக்கு முன்னாடி சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய தங்க அப்பாவான வசுதேவர் தாயான தேவகி இவர்களை விடுதலை பண்ணணும். உக்ரசேன மகாராஜாவை தான் உயர்ந்த ஸ்தானத்துல உட்கார வச்சு அவருக்கு ஒரு பட்டாபிஷேகத்தை நடத்தணும். சீரழிஞ்சு போயிருக்கக்கூடிய மதுராபுரிய நம்ம நிமித்தி மறுபடியும் செல்வ செழிப்போட எப்படி நந்தகோகுலம் இருந்ததோ சீர்மல்கும் ஆய்ப்பாடியாக அதுபோல சீர்மல்கும் மதுராபுரியாக இதை கொண்டு வரணும்னு
இவ்வளவு விதமான பொறுப்புகள் குருவாயூரப்பா உனக்கு கம்சன வதம் பண்ணதோட பொறுப்பு ஓயல, இவ்வளவு விதமான பொறுப்புகள் உன்னிடத்துல இருக்கு. அதனால முதல்ல என்ன பண்ண, சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த உக்ரசேனரை நீ விடுதலை பண்ணி அவரை எப்படியாவது நீங்க ராஜ்யத்தை ஏத்துக்கணும்னு கேட்ட. அவர் மறுத்துட்டார். அப்பா, இந்த தள்ளாத வயசுல சிறைச்சாலையில இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு எனக்கு ராஜ்யம் எதுக்குன்னார். இல்ல, நீங்க ஏத்துண்டாத்தான் மரியாதையாக இருக்கும், நானே பட்டாபிஷேகத்தை பண்ணி வைக்கிறேன், கூட உங்களுக்கு ராஜ்யத்தை எந்த விதமான சிரமமும் இல்லாம அந்த நிர்வாகம் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தையும் அதனுடைய ஒரு வைபவத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி குருவாயூரப்பா அவருக்கு பட்டாபிஷேகத்தை நீ உக்ரசேனருக்கு பண்ணி வச்சு அடுத்த காரியமாக பிதரவோ சன்னமன உக்ரசேனவோ அடுத்ததா விடுவிக்க வேண்டியது தாய் தந்தையர்கள் தானே, அவளை சிறையில அடைச்சு வச்சிருக்கானே. அதனால பலராமனை அழைச்சுண்டு வேகமா நம்ம அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நீ கிளம்பின. அதுக்குள்ள யாதவர்கள் எல்லாரையும் விடுதலை பண்ணணும்னு ஒரு இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கவே, சரி தாயார் தகப்பனார அப்புறம் பார்த்து போன்னு கிருத்வா ராஜா நமுச்சைகே எது குலமகிலம் மோதக காமதானைகே. யாதவர்கள் எல்லாரையும் விடுவித்து அங்கங்க பயந்துட்டு சஞ்சாரம் பண்ணிந்தவா மொத்த பேரையும் ஒன்றாக சேர்த்து அவர்களை கூட்டின்னு வந்து அவர்களுக்கு ஒரு வாழ்வை கொடுத்தேன். குருவாயூரப்பா, நீ பாண்டவர்களுக்குத்தான் வாழ்வை கொடுத்தேன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கா, அது மகாபாரதத்தினால பிரசித்தி ஆயிடுத்து. அதே போல உன்னால காப்பாற்றப்பட்டவர்கள் ஏராளம். அதுல இந்த யாதவர்களை நீ காப்பாத்தினது இருக்கே, அது எண்ணிக்கையில அடங்காது. அவர்களை சந்தோஷப்படுத்திட்டு அடுத்ததாக சிறைச்சாலையில இருக்கிற உங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக வேகமா நீ பலராமன் அழிச்சுட்டு போயிட்டு இருக்கேன்ற ஒரு பரிணாமத்துல இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்ந்து இருக்கார். தொடரட்டும். அதற்குள்ள நாம் அடைய வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் கும்பகோணத்திற்கு அருகில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய அம்மாபேட்டை என்னும் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபால சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே உற்சவராக எழுந்தருளி இருக்கக்கூடிய வேணுகோபாலனை இப்போது நாம் தரிசிக்க இருக்கின்றோம். பக்தர்களே, நமக்கு கவனத்தில் இருக்கும் இந்த திருக்கோயிலிலே 2 உற்சவர்கள். ஒருவரை ராஜகோபாலனாக ஏற்கனவே நாம் தரிசித்துள்ளோம். மற்றொரு உற்சவரான வேணுகோபாலனுடைய திவ்ய தரிசனம் இதோ. உயர்ந்த தாமரை பீடம், அதிலே அழகான திருவடி, வலது திருவடி இடது திருவடி மேல் தாங்க முரளி நிநாத லோலம் முக்த மாயூர சூடம் தலித தனுஜலாலம் என்று கண்ணன் அழகான புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட புல்லாங்குழலை ஏந்துவது போல அந்த ஒரு பாவனையிலே இரு திருக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு தரிசனத்தை அளிக்கின்றான். விரலை மடித்தும் விரித்தும் அழகான காட்சி. திருத்தோள்களிலே சங்கு சக்கரமானது பரிமளிக்க, ஆகா, சௌந்தர்யமான திருமுகத்திலே புன்சிரிப்பான உதடுகளும் மூக்கும் இருந்தவா காணீரே முகிழ்முலையீர் வந்து காணீரே என நாசியினுடைய அழகை அனுபவித்துக் கொள்ளுகின்றோம். சுருட்டி அலங்கரிக்கப்பட்ட ராஜ தலைப்பாகை இயற்கையாகவே விக்கிரகத்தில் அமைந்திருக்க, திருக்கை கங்கணம் தோல்வளை கைவளையல் வலது திருக்கரம் ஒரு விரலை நீட்டிக்கொண்டு ஓரான் ஒருவன் நான் குழலூதும் கோபாலன் என நமக்கு அதை உணர்த்த, இவ்வாறு சகல சௌந்தரிய புருஷனாக புருஷ உத்தமனாக காட்சியளிக்கக்கூடிய வேணுகோபாலனுக்கு ஒரு புறத்திலே ருக்மிணி பிராட்டியானவள் நின்ற திருக்கோலத்திலே பட்டு வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு நமக்கு சேவையை அளிக்கின்றாள். மற்றொரு புறத்திலே பூமாதேவியினுடைய அம்சமான சத்யபாமா வானவள் ஸ்ரீதேவி போன்றே, அதாவது ருக்மிணி போன்றே நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்க, ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபாலனை தரிசித்த நாம் இவர்களோடு இங்கு மற்றொரு கண்ணனையும் தரிசிக்க துவங்கிவிட்டோம். அவன் தான் சயனித்த திருக்கோலத்திலே சயன சந்தான கிருஷ்ணனாக பாலகிருஷ்ணனாக ஒரு விரலைத்தான் தூக்கிக் கொண்டு தன் திருமுடியை மேலே நோக்கியவாறு பார்வையை செலுத்திக் கொண்டு சேவையளிக்கக்கூடிய சயன சந்தான கிருஷ்ணன். இவர் இந்த திருக்கோயிலிலே புத்திரபேருக்காக பிரார்த்தனா மூர்த்தியாகவும் எழுந்தருளியுள்ளாராம். அதாவது அவரவர்களுடைய திருக்கையிலேயே இவரை எழுந்தருளச் செய்வது இங்கு விசேஷமாக அமைந்திருக்கக்கூடிய இரு கண்ணனையும் தரிசித்த ஒரு ஆனந்தத்திலே
நாம் அவனுடைய திவ்ய காரத்தையோடு குருவாயூர் கண்ணன் அங்கு 75வது தசகத்தின் 10வது ஸ்லோகத்திலே எவ்வாறு தன்னுடைய தாய் தந்தையரை காண விழைகின்றான் என்பதை நாமும் ஆனந்தத்தோடு கேட்க துவங்கிவிட்டோம். கிருத்வா ராஜானமுச்சைகி யதுகுலமகிலம் மோதயன் காமதானேகி. நேர அந்த சிறைச்சாலையை நோக்கி அப்படி கண்ணன் போறாராம். தூரத்திலேருந்து கண்ணனும் பலராமனும் வரத முதல்ல யார் பார்த்தா? தகப்பனாரான வசுதேவர் பார்த்துட்டார். அவருக்கு பரம சந்தோஷம். தேவகியை கூப்பிட்டார். பாரு, நம்ம எத்தனை நாள் ஆச்சு நம்முடைய குழந்தையை பார்த்து, அவன் இங்க வந்துட்டு இருக்கான் பாரு. பிறந்த ஒரு சில மணி நேரத்திலேயே அந்த குழந்தைய ஒரு கூடையில வச்சு அர்த்தராத்திரியில ஒத்தருக்கும் தெரியாம கம்சனுக்கு பயந்துண்டு அவனை வளர்ப்பதற்கு அசக்தனாக நம்ம இருந்துட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்த குழந்தை 11 வருடங்கள் நந்தகோகுலத்துல வளர்ந்து பலவிதமான லீலைகளால மயக்கி சாகசமான ஒரு காரியத்தெல்லாம் பண்ணவன் அங்க வந்துட்டு இருக்கான். தமத்புதம் பாலகம் அம்புஜக்ஷணம்னு எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு குழந்தை. அவனை வளர்க்கக்கூடிய ஒரு நிர்கதியாக இருப்பவர்களாக நம்ம இருந்துட்டோமே. இப்ப அவனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போறது. தேவகி இங்க வா அப்படின்னு தேவகியை கூப்பிடுறாரா. அதுக்குள்ள சிறைச்சாலை கதவுகளை திறந்துட்டு கண்ணனும் பலராமனும் உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டா. இவர்களை பார்த்த உடனே குருவாயூரப்பா அவர்களுக்கு ஆனந்தம். கண்ணன் என்ன பண்ணான்னா பரமாத்ம ரூபத்தை மறந்து தன்னை ஒரு சின்ன குழந்தையா பாவிச்சுண்டு வசுதேவரையும் தாண்டி எதிர்க்கக்கூடிய தேவகி அம்மாவனுடைய கழுத்தை கட்டிண்டு கண்கள்ல ஆனந்த கண்ணீரானது பெருக அவ மடியில உட்கார்ந்து, அம்மா அம்மா தேவகி அம்மா, நான் இப்ப வந்துட்டம்மா, உங்களுக்கு சந்தோஷம் தானேன்னு கேட்டானா. தன்னுடைய மாயையினால தன்னுடைய பரமாத்ம ரூபத்தை அவர்களுக்கு மறைச்சுட்டான். பார்த்தா தேவகி முந்தை நல்முறை அன்புடை மகளிர் முறை முறைத்தம் குரங்கிடையிருத்தி எந்தன் குலப்பெருஞ்சுடரே எழுமுகில் கனத்து எழில் கவரேரே உந்தயாவல் என்றுரைப்பனின் செங்கேழ் விரலினோ கடை கண்ணினோ காட்ட. அந்த விரலை தொட்டு தொட்டு பார்க்கறா. கண்ணனுடைய கையை தடவரா. அவனை உச்சி முகழறா. ஆனந்த கூத்துல அவ கழிச்சுருக்கான்ற ஒரு பரிணாமத்துல தேவகி வசுதேவர் கண்ணன் மூவரும் சேர்ந்ததை கேட்டவர்களுக்கும் ஆனந்தம் ஏற்படும் ஒரு பலஸ்ருதியோட இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரியானவர் தொடர்ந்திருக்கார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது அம்மாப்பேட்டையிலே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேணுகோபாலனுடைய கோயிலிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சர்ப்ப கணபதி, விஸ்வக்ஷேனர், அனந்த நாராயணன் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா